சென்னை மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையேயான போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் தோல்வியை சந்தித்த சிஎஸ்கே அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. கடும் விரக்தியில் இருந்த ரசிகர்களை தோனி மீட்டுக் கொண்டுள்ளார். தோனி மற்றும் தூபேவின் சிறப்பான ஆட்டத்தால் இந்த வெற்றி சாத்தியமாகியுள்ளது. எளிய இலக்கானாலும் திக் போட்டியாகவே இந்த போட்டி இருந்தது. ஏக்னா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற சிஎஸ்கே அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய லக்னோ அணி நிதானமான ஒரு ஆட்டத்தையே வெளிப்படுத்தியது. இந்த ஆண்டு ஐபிஎல்லில் எந்த போட்டியிலும் இல்லாத அளவு சிஎஸ்கே பவுலர்ஸ் இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசினார்கள். பெரிய அளவிற்கு ரன் கொடுக்காமல் லக்னோ அணியின் விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார்கள். ஆனால் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பந்த் மற்றும் சிறப்பாக விளையாடி எல்எஸ்ஜி அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். அவர் இன்று அரை சதம் விளாசினார். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரின் முதல் அரை சதத்தை விளாசினார் ரிஷப் பந்த். தடுமாற்றத்தில் இருந்த ரிஷப் பந்த் இன்று 49 பந்துகளில் 63 ரன்களை குவித்திருக்கிறார். இதில் 4 சிக்சர்களும் 4 பவுண்டரிகளும் அடங்கும். சிஎஸ்கே பவுலர்ஸை பொறுத்தவரை ஜடேஜா மற்றும் பத்திரனா தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். கலில் அகமத் மற்றும் அன்ஷுல் கம்போஜ் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினார்கள். சிறப்பாக பந்து வீசிய நூர் அகமது விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை. ஆனால் 4 ஓவர்களில் வெறும் 13 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து எல்எஸ்ஜி அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 166 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 167 ரன்கள் என்ற நடுத்தர இலக்கை நோக்கி சிஎஸ்கே அணி களம் இறங்கியது. தொடக்க ஆட்டக்காரராக இன்று ரச்சின் ரவீந்திராவுடன் புதுமுக வீரர் ஷேக் ரஷீத் களமிறங்கினார். முதல் விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த இவர்கள் 52 ரன்களை குவித்து அசத்தினார்கள். சிஎஸ்கே ஒரு வலுவான தொடக்கத்தையே பெற்றது. இவர்கள் விக்கெட் பறிபோனதும் பின் களமிறங்கிய ராகுல் திரிபாதி இந்த முறையும் சொற்ப ரன்னிலே ஆட்டமிழந்தார். இந்த ஆண்டு அவருக்கு ஒரு மிக மோசமான ஆண்டே என்று கூறலாம். 4 போட்டிகளில் விளையாடிய அவர் 46 ரன்களை மட்டுமே அவர் எடுத்திருக்கிறார். ஜடேஜா, விஜய் சங்கர் ஆகியோரும் சிறப்பாக விளையாடவில்லை. ஒற்றை இலக்கு எண்களுக்கு ஆட்டமிழந்து பவிலியன் திரும்பினார்கள். இதனால் ஒரு தடுமாற்றத்தை சிஎஸ்கே தழுவியது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சிஎஸ்கேவுக்கு சிறப்பாக செயல்படவில்லை. நல்ல தொடக்கம் கிடைத்தும் சிஎஸ்கே அணி ஒரு டூ ஆர் டை மேட்ச் என்பது போல இந்த போட்டி சென்றது. பொறுப்பாக விளையாடிய கேப்டன் தோனி மற்றும் டூபே சிஎஸ்கேவிற்கு 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளனர். இந்த ஜோடி 57 ரன்களை விளாசினார்கள். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடாததால் அந்த அணி பவுண்டரி அடிப்பதற்கு திணறியது. அந்த சமயத்தில் ஜோடி சேர்ந்த தோனி மற்றும் தூபே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். தேவைப்படும் நேரத்தில் பவுண்டரிகளை விளாசி சிஎஸ்கே அணிக்கு ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் தோல்வியை சந்தித்த சிஎஸ்கே அணி எல்எஸ்ஜி அணியை வீழ்த்தி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. புள்ளிப்பட்டியலில் எந்த மாற்றமும் இல்லை. புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் இருந்த எல்எஸ்ஜி அணி தற்போது அதே இடத்திலேயே நீடிக்கிறது. 7 போட்டிகளில் 4 போட்டிகளில் வெற்றி பெற்று 3 தோல்வியை சந்தித்து 4ஆம் இடத்திலேயே நீடிக்கிறது. சிஎஸ்கே அணியும் 10வது இடத்திலேயே நீடிக்கிறது. 7 போட்டியில் 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி கண்டு 5 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து 10வது இடத்திலேயே நீடிக்கிறது சிஎஸ்கே அணி. இனி வரும் போட்டிகளில் சிஎஸ்கே அணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றால் பிளே ஆஃப்க்கு முன்னேறும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் அதுவாகவே இருக்கிறது. எனவே சிஎஸ்கே அணி தொடர்ச்சியான ஒரு வெற்றியை பதிவு செய்யும் நோக்கிலே களமிறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.